நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடும்படியான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். அடியவர்கள் ஆகிய எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய மகிமையின் பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடலின் மூலமாக, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட பேசி கிறிஸ்து பிறப்பின் மகிமையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட ஒரு சிறப்பு பாடலை நம்ம பாட கேட்க இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு என்றாலே, கிறிஸ்துமஸ் என்றாலே பாடல்களுக்கு பஞ்சமில்லை. இப்பொழுது கூட நேர்த்தியாக என் மனைவி பாடின ஒரு அருமையான கிறிஸ்து பிறப்பின் பாடலை சிறப்பு பாடலாக பாட கேட்போமா?
அருமையான கிறிஸ்து பிறப்பின் பாடலை பாட கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுது கூட அவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடுவோமா? ஒரு நிமிடம் மாத்திரம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையில வல்லமை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் கூட கிறிஸ்து பிறப்பின் சிறப்புகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அடியனை மறைத்து அடியனோடும் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளோடும் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் கர்த்தர் நீர் இடைபட வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் உடைய இருதயத்தின் தியானங்களும் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு வார்த்தை மாமிசமானார். The word becomes flesh. வார்த்தை மாமிசமானார். இதை உணர்த்து முன்னமாக யோவான் 1 அதிகாரம் 1 தொடங்கி 14 வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது அருமையான சத்தியங்களை வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. யோவான் 1 அதிகாரம் 1, 2, 3 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். அவராலே எல்லாம் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. யோவான் 1 அதிகாரம் 1, 2, 3 யோவான் 1 அதிகாரம் 14வது வசனத்தின் தொடக்கத்தை வாசித்து பார்ப்போமேனா வேதம் அருமையாக சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாமிசமாகி என்று சொல்லி அருமையாக சொல்லுகிறது. வார்த்தை மாமிசமாக மாறுகிறது. அந்த வார்த்தை மாமிசமாகி என்று வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஆதியில இருந்த அந்த வார்த்தை மாமிசமாக ஆண்டவர் இயேசு வடிவில இந்த உலகத்திற்குள்ள தேவன் வருகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த வார்த்தை மாமிசமாக மாறுகிறது. அந்த மாமிசம் யாரு? ஆண்டவர் இயேசு. ஏன் ஆண்டவர் இயேசு மாமிசமாக மாறணும்? ஏன் ஆண்டவர் இயேசு மனித அவதாரம் எடுக்கணும்? அதைத்தான் தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இதை உணர்த்து முன்னமாக யோவான் 1 அதிகாரம் 14வது வசனம் முழுமையையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று வேதம் அருமையாக சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் இயேசு மனித அவதாரம் எடுத்தார் என்று வேதம் அருமையாக சொல்லுகிறது. 2 தன்மைகளை காண்பித்துக் கொடுக்கிறது. அவர் கிருபை நிறைந்தவராக சத்தியத்தில் நிரப்பப்பட்டவராக இருந்தார் என்று வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. கிருபை என்கிற வார்த்தைக்கு ஒருவேளை பொருள் பதம் பார்க்க விரும்புவோமேனா தயவு, இரக்கம், ஈவு, அன்பு என்று சொல்லி வெவ்வேறு பொருள் பதம் கொடுக்கப்படுகிறது. அப்ப ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல மனுட அவதாரம் எடுத்தாரே, அவர் அன்பு நிறைந்தவராக, இரக்கம் நிறைந்தவராக, தயவு நிறைந்தவராக, ஈவு நிறைந்தவராக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்பது என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்து பிறப்பு மனுக்குலத்திற்கு அன்பை காட்டுகிறது. அல்லேலூயா, சத்தமாய் அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த கிருபையில வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். நீங்களும் நானும் அந்த கிருபையில பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது அருமையாக சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் மீது உள்ள கிருபையில பலப்படு என்று சொல்லி அருமையாக எழுதுகிறார். நீங்களும் நானும் கிருபை நிறைந்தவராக வந்த இயேசு கிருபை தர விரும்புகிறார். அந்த கிருபையில பலப்பட அழைக்கப்படுகிறோம். பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். எபேசர் 2:8 கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு என்று வேதம் அருமையாக சொல்லுகிறது. இது உங்களால் உண்டானதல்ல, என்னால் உண்டானதல்ல, அது அவருடைய ஈவு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிருபையினால மீட்பு. ஆமென். அவர் கிருபை நிறைந்தவராக இந்த உலகத்திற்கு வந்தார். கிருபை நிறைந்தவராகிய ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே, நம்ம குடும்பத்துக்குள்ள, சபைகளுக்குள்ள வருவாரேனா அங்கே மீட்பு உண்டாகும். அல்லேலூயா. அங்கே விடுதலை உண்டாகும். நீங்களும் நானும் கிருபையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனத்துல
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 19:10 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஏசாயா 9:2 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இருளில் உள்ள ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க ஆண்டவர் இயேசு வந்தார் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. அவர் கிருபை நிறைந்தவராய், அன்பு நிறைந்தவராய் இந்த உலகத்தில் வந்தார். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருக 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 நீங்களும் நானும் ஆண்டவர் இலவசமாய் நமக்கு தர விரும்புகிற மீட்பை பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் அதை உங்களுக்கும் எனக்கும் தரும்படியாக விரும்புகிறார். அந்த அற்புதங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்யும்படியாக விரும்புகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தபடினால ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 17-18 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் ரட்சிப்பின் பேழைக்குள்ள காக்கப்படுறாங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு. ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் காக்கப்பட வேண்டுமையானா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டுமையானா கிருபையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை மலை கோர தாண்டவம் ஆடிற்று. தூத்துக்குடியில, திருநெல்வேலியில, கன்னியாகுமரியில எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை இழந்து போனார்கள், தங்களுடைய உடைமைகள் இழந்து போனாங்க. ஆனா ஆண்டவர் கிருபையாக உங்களையும் என்னையும் நம்மையும் மீட்டு கொண்டாரே, நம்மளை பாதுகாத்தாரே. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கே ஆண்டவர் இயேசு மனித அவதாரம் எடுத்தார். கிருபையில நிறைந்தவர் அவர். அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில உள்ளத்துல வருவதற்கு இடம் கொடுப்போமே, ஆனா அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருகும். அந்த கிருபை பெருகும். கிருபை பெருகினா உங்களுக்கும் எனக்கும் மீட்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு. அன்பான தேவஜனமே, அதைத்தான் ஆண்டவர் நமக்கு தரும்படியாக விரும்புகிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ கிருபையில வளர்ந்து பெருக வேண்டுமே, ஆனா என்ன செய்யணும்? அவரோடு நெருங்கி நீங்களும் நானும் உறவாட அழைக்கப்படுகிறோம். ஆதியாகமம் 6:9 பிற்பகுதி எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நோவா தேவனோடு சஞ்சரித்தான். நோவா வாக்ட் வித் காட். அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான். தேவனோடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபை கூடி வருகிற காரியத்துல நீங்களும் நானும் நெருங்கி உறவாட அழைக்கப்படுகிறோம். உறவாடல் உண்டோ? கர்த்தரோடு நெருங்கி வாழுகிற அனுபவங்கள் உண்டோ? இருக்குமே. ஆனா கிருபை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படும். கிருபை இருந்தா மீட்பு, கிருபை இருந்தா பாதுகாப்பு. இரண்டாவது, அவர் சத்தியம் நிறைந்தவராக இருந்தார். அந்த வார்த்தை மாமிசமாகி சத்தியம் நிறைந்தவராய் இந்த உலகத்தில் இருந்தார் என்று வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஆகவே தான் யோவான் 14:6 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயும் இருக்கிறேன். I am the way, the life and the truth. நானே வழியும் சத்தியமும். அவர் சத்தியமானவர். எனக்கு அன்பான தேவஜனமே, சத்தியமாகிய ஆண்டவர் இயேசு நமக்குள்ள வரணும். ஆமென். அவருக்கு இடம் கொடுக்கணும். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துல பிறக்கணும். நம்முடைய இல்லத்தில் அவர் இருக்கணும். ஆமென். சபை கூடி வருதில்ல, கிறிஸ்துடைய நாம மகிமைப்படணும். நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் மலரணும். அவர் வருவாரையானா சத்தியம் நமக்குள்ள வரும். சத்தியம் நமக்குள்ள வரும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Know the truth, the truth alone can deliver you. உங்களையும் என்னையும் சத்தியம் ஒன்று மாத்திரமே விடுதலை செய்ய முடியும். பிரியமானவர்களே, சத்தியபரனாகிய இயேசு நமக்குள் உண்டோ? அவர் சத்தியம் நிறைந்தவராய் ஆதியில இருந்த வார்த்தை மனித அவதாரம் எடுத்தார் இயேசுவாக. அந்த இயேசு சத்தியம் நிறைந்தவராக இருந்தார். அந்த சத்தியம் நிறைந்த இயேசு நமக்குள்ள வருவாரேயானா உங்களுக்கு எனக்கும் விடுதலை. எனக்கு அன்பான தேவஜனமே, சங்கீதம் 107:20 அதை சொல்லுகிறது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி, சத்தியத்தை அனுப்பி உங்களுக்கு எனக்கும் விடுதலையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். அவருடைய சத்தியம் உண்டோ? அப்படி சத்திய ஜீவன் உள்ள வார்த்தைகள் உண்டோ? அநேக நேரங்களில் வார்த்தைகளை புறக்கணித்து விடுகிறோமே. ராஜா சொல்லுகிறார் அல்லவா, சங்கீதம் 119:72, அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கலாம்
நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லுகிறாரே. இந்த ஜீவனுள்ள வேத வசனம் சத்திய வார்த்தைகள் நமக்கு நலமாக இருக்கணும். ஆதியில் இருந்த அந்த வார்த்தை மனுட அவதாரமாக இயேசுவாக வருகிறார். அந்த இயேசு சத்தியம் நிறைந்தவராக இருக்கிறார். சத்தியம் நிறைந்த இயேசு நமக்குள்ள வளர 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 உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். சத்தியம் நிறைந்தவராக இயேசு நமக்குள்ள பெருக 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 நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். ஆண்டவர் இயேசு நீங்களும் நானும் சத்தியத்தில் பலப்படுவதற்கு, அவருடைய வார்த்தையில பலப்படுவதற்கு உங்களையும் என்னையும் நடத்தும்படியாக விரும்புகிறார். சத்தியம் உண்டோ? கிருபை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். சத்தியத்தில் பலப்படும்படியாக உங்களுக்கும் எனக்கு உதவி செய்ய கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஆதியில இருந்த அந்த இயேசு மனுட அவதாரம் எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுட அவதாரம் எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். ஆண்டவர் இயேசு கிருபை நிறைந்தவராக சத்தியம் நிறைந்தவராக இந்த உலகத்தில் வந்தார். அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது இந்த ரெண்டு காரியத்தை நமக்கு தரும்படியாக அவர் விரும்புகிறார். மூன்றாவதாக அவருடைய மகிமையை கண்டுகொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வாராம். அந்த மகிமை எப்படி இருக்குதான்? பிதாவுக்கு ஒத்த மகிமையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, பிதாவுக்கு ஒத்த மகிமை யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1 தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு செய்த முதல் அற்புதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கானாவூர் கல்யாணத்தின் அற்புதத்தின் நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை உலகம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்தா, ஆண்டவர் இயேசுவை நம்பும் பொழுது அவர் ஒரு கமா போட்டு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, சதமாய் ஹல்லேலூயா. அதைத்தான் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1 தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும்போது நம்ம பார்க்க முடிகிறது. திராட்சரசம் குறைவுபட்டுட்டு வழியே இல்லை, வாய்ப்புகளே இல்லை. ஆண்டவர் இயேசு புதிய திராட்சரசத்தை கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவே, பாலகனாக பிறந்த இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி நீங்க அவரை அழைக்கும் பொழுது அவர் உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமையை கண்டுகொள்ள கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி பேசும்படியாக விரும்புகிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்களிடத்துல விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மகிமை வெளிப்பட்டது, மகிமை வெளிப்பட்டது. அவருடைய பிறப்பு மனுக்குலத்திற்கு மகிமையை கொடுக்குமா? உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த வசனங்கள் தான். அந்த வசனங்களையும் படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்புவோமே ஏசாயா 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையின் தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று வேதம் அருமையாக சொல்லுகிறதே. எனக்கு அன்பான தேவஜனமே, அவர் அதிசயமானவர். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நீங்களும் நான் அவருடைய மகிமையை பெற்று அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக விரும்புகிறார். அதிசயமானவராக அவரை கண்டுகொள்ள முடியும், ஆலோசனை கர்த்தராக அவரை கண்டுகொள்ள முடியும், வல்லமையின் தேவனாக அவரை கண்டுகொள்ள முடியும், நித்திய பிதாவாக சமாதான பிரபுவாக கண்டுகொள்ள முடியும். அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஆதியில் இருந்த அந்த வார்த்தை மாமிசமாக வெளிப்பட்டது. அவருக்குள்ளே கிருபை இருந்தது, சத்தியம் இருந்தது, தேவனுக்கு பிதாவாகி தேவனுக்கு ஒத்த மகிமையும் வெளிப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்க விரும்புகிறார். சத்தியத்தில் வாழும்படியான வாழ்க்கையை தரும்படியாக விரும்புகிறார். அதோடு நின்று விடவில்லை, அவருடைய நாமங்களை பெற்று அனுபவித்து அவருடைய மகிமைகளை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாக விரும்புகிறார். நம்ம இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்று பிறகு ஆதியில இருந்த அந்த வார்த்தை மாமிசமாக பாலகனாக எங்களுக்காக வந்து கிருபை சத்தியம் உம்முடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் மகிமையை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க நீர் வந்தீர் என்கிறத நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கத்த தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கண்களை மூடுவோமா, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பின்
பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் எங்களோடு கூட நீ தெளிவாக பேசுகிறீர் அப்பா. நீர் எங்களோடு கூட தெளிவாக பேசுகிறீர். உம்முடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. உம்முடைய சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. உம்முடைய மகிமையை நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்கள் மீது தயவாயிருக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க. கிருபை இருந்தா மீட்பு, பாதுகாப்பு. சத்தியம் கொடுத்தா சத்தியத்தை பெற்றுக்கொள்வோமே, ஆனால் அது உங்களை நேர்த்தியாய் நடத்தும், உங்களை உயர்த்தும், உங்களை உன்னதங்களில் அமர பண்ணும். ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான சத்தியத்தில் ஜீவனுள்ள வார்த்தைகளில் பலப்பட்ட அனுபவங்கள் எங்களுக்கு தாங்க. கிருபை சத்தியம் பெருகும் பொழுது அது மகிமையை கண்டுகொள்ள உதவி செய்யும். அதிசயமான அவராக, ஆலோசனை கர்த்தராக, வல்லமையின் தேவனாக, சமாதான பிரபுவாக ஆண்டவரே உம்மை நாங்கள் கண்டுகொண்டு மகிமைகளை பெற்றுக்கொள்ள மகிமையினால நிரப்பப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்கிறபடினால மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் குறிப்பாக ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு சுவாமி. உடைமைகளை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறது நாங்கள் பார்க்க முடிகிறது. அப்பா, அன்பு பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் நிறைவு மகிமைய அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. ஐயோ, என்னுடைய பிஸ்னஸ் அழிந்து போனதே, என் தொழில் பாலாய் போனதே, என்னுடைய வீட்டில் உள்ள உடைமைகள் பாலாய் போனதே, என் பெற்றோர்களை பிள்ளைகளை இழந்து நிற்கிறேனே, அநாதையை போல நிற்கிறேனே, எனக்கு யார் உதவி செய்யக்கூடும் என்று கதறுகிற ஜனங்கள் உண்டே. ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக, உம்முடைய விடுதலை கொடுக்கிற கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரை இணைந்து ஜெபிக்கிற வேளையிலே ஒரு அற்புதம் உண்டாகட்டும். இழந்து போனவைகளை இரட்டிப்பாய் மீட்டுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறேன். ஆண்டவரே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஒருவேளை உங்களுடைய தொழிலில் பெரிய நஷ்டத்தை பார்த்துருப்பார்களே, ஆனால் அந்த நஷ்டங்கள் எல்லாம் மாறி இழந்து போனதை மீண்டும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்குள்ள நீங்கள் கொடுக்கக்கூடிய சந்தோஷம், சமாதானம் நிறைவாய் தங்குவதாக. ஆண்டவரே இவ்வளவு நேரம் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க, பாடுகளை கேட்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த இந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்று 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இணைந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் அற்புதங்கள், அடையாளங்கள் நம்முடைய சித்தத்தின்படியே உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கிருபை சத்தியம் மகிமையை கண்டடைய கர்த்தர் உதவி செய்வீராக. செய்கிறபடினால் உமக்கு நன்றி. கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி உம்முடைய வருகை வரும் மட்டும் தங்கி தாபரிக்கட்டும். கர்த்தர் செய்கிறீங்கிற நம்பிக்கையோடு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.